இப்போ நமக்கு உலகத்தில் நிறைய விரோதிகள் இருக்காங்க இல்லையா? இந்த விரோதிகளுக்கு ஜெயிக்கணும்னா இல்லை, ரெண்டு விதமான விரோதிகள். மனுஷன் ஒருத்தன் விரோதி, இன்னொன்று பிசாசு ஒரு விரோதி இல்லையா? பிசாசு என்பவன் நம்முடைய மனதில் இருக்கிற கெட்ட குணங்கள் தான் பிசாசு. தனியாக ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு கருப்பாக நிற்க மாட்டான். பிசாசு எங்கே இருக்கிறான்? நம்ம மனசுலேயே இருக்கிறான். கெட்ட குணங்கள், தீய குணங்கள், துன்மார்க்கமான செயல்கள் இல்லையா? ரெண்டு விதமான விரோதிகள். ஒன்று நம்ம பார்க்குற விரோதிகள், இன்னொன்று பார்க்க முடியாத விரோதிகள். ரெண்டு பேருமே ஆபத்தானவர்கள் தான். ஆனால் பார்க்குற விரோதியை அவன் சீக்கிரம் மனம் திரும்புவான். நான் பார்க்க முடியாத விரோதியை மனம் திரும்ப வைக்கணும்னா யார்கிட்ட இருக்கு? அது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போது இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா, ஜெயிக்கணும்னா நமக்கு யார் உதவி தேவை? யார் கூட இருக்கணும்? தேவன். சொல்லுங்கள், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? கேள்வி கேட்குறேன். கடவுள் உன்னோடு இருந்தால் உனக்கு ஏன்டா அந்த கவலை? அப்படி தானே அர்த்தம். அதில் நீ ஏன் அழுற? நீ ஏன் கஷ்டப்படுற? இல்லை, நீ ஏன் வேதனைப்படுற? நீ ஏன் துன்பப்படுகிற? ஏன் உனக்கு இவ்வளோ வியாதிகள் வருது? கடவுள் உன்னோடு இல்லை. கடவுள் உன் கூட இருந்தால் 1000 கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யலாம்? நம்ம ஜெயிக்கலாம் இல்லை? கடவுளுடைய உதவியால் நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தால் கூட என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இப்போ நம்ம கூட யார் இருக்கணும்? கடவுள் நம் பட்சத்தில் இருக்கணும். பட்சத்தில் என்ன? கூட. பட்சத்தில் என்ன? சமூகம். பட்சம் என்றால் உன் பட்சம், உன் வீட்டின் பட்சம், உன் வீட்டில், உன் கூட, நீ வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் யார் இருக்கணுன்றாரு? கடவுள் கூட இருக்கணும். கடவுளுக்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய வியாதியில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய துக்கத்தில், நம்முடைய துயரத்தில் நாம் என்ன செய்யணுமா? கடவுளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். 33வது வசனத்தை பாருங்கள். தேவன் மேல் ஆக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் சொல்றார். யார் அது? தேவன் உன்னையும் என்னையும் கடவுள் தெரிந்து கொண்டதுனால தானே நம்ம என்ன வந்திருக்கோம்? ஆலயத்துக்கு வந்துருவோம். நம்ம தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம வரமாட்டோம் இல்லையா? இப்போ கடவுள் தானியல் தாயிரான தெரிந்து கொண்டதுனால தான் என்ன பண்ணுறாரு? இப்போ காலையில் கோயிலில் பெறுகிறாரு, இல்லை கோயிலில் திறக்கிறாரு, காத்திருக்கிறார். அவர் கடவுள் கூப்பிடுறாரு. அவரை இல்லை தெரிந்து கொண்டார். இது மேலே குற்றம் சுமத்துறவர் யார்? கடவுள் உன்னை தெரிந்து கொண்டால் வேற யாராவது உன்னை குற்றம் சொன்னால் கூட அவனை என்ன பண்ணுறாரா? நீதிமான்கள் ஆக்குகிறாரா? லாஸ்ட்டில் என்னென்னமா பண்ண படிக்கிறேன். தேவனே அவர்களை ஒருவேளை நான் தானியல் தியாகராஜனே, நீ தப்பு பண்ணுற, நீ செய்யாத, அது மேலே குற்றம் சொல்கிறேன். நான் சிலாத்தோட என்ன என்ன ஆம்பேரையே சொல்கிறீங்களே இப்படி அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்டார். அப்போ அவரை நீதிமான்களை ஆக்குறவர் யார்? கடவுள். பிரைஸ்ல அவர் ஆக்குவார். கடவுள் நிச்சயமாக தெரிந்து கொண்டவர்களை கைவிட மாட்டார். கடவுள் தெரிந்து கொண்டவர்களை கைவிட மாட்டார். இப்போ கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டனால்தான் எனக்கு வயசாகிட்டப்பட என்ன பண்ணுறேன்? இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். என்னை எங்கேருந்து கூட்டின்னு வர்றார்? அம்பத்தூர்லேருந்து கூட்டின்னு வர்றார். இல்லை இன்னும் கடவுளுக்கு சித்தமான சில ஓய்வு நாளில் இங்கேயே தங்குற மாதிரி கூட ஒரு ரூம் போட்டுருக்கேன். அது கூட நிறைவேறும். அன்றைக்கி அவசர அவசரமாக ஓடாமல் அன்றைக்கி ஃபுல்லாக இங்கே இருந்து இல்லை சில காரியங்கள் யாராவது தனியாக ஜெபிக்கிறவங்க, எனக்கும் ஒரு ரெஸ்ட்டு தேவை. அவசர அவசரமாக வெயிலில் பசியோடு ஓடாமல் இங்கேயே சாப்பிட்டு ஒரு 5 மணிக்கு கூட போகலான்னு தான் ரூம் கட்டியிருக்கிறேன். நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிறகு கிறிஸ்மஸ் காலங்கள் வருது. சாயந்தரத்தில் கேரள் சர்வீஸ் போகிறோம். பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் பாடல் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் நானும் கூட இருக்கணும்ல. என்னதான் நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்கன்னா நாமும் கூட இருக்கணும். அதுக்கெல்லாம் உதவி ஆகிருந்தா கடவுள்
ஒரு ரூமை கட்ட உதவி செய்துட்டார். பிறகு உங்களுக்கு உணவளிக்கணும் இல்லையா? 3வது வாரம், பிறகு முதல் வாரம் இப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். சில கடவுள் சித்தமாக இருந்தால் இங்கேயே கூட நம்ம என்ன செய்யலாம், செய்து நம்ம சாப்பிடலாம். அப்போது கடவுள் தெரிந்து கொண்டவர்கள் மேல் என்ன செய்ய முடியாது, நம்ம தப்பு சொல்ல முடியாது. சொன்னால் கூட கடவுள் என்ன செய்கிறாரு, அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். நம்ம தப்பு சொன்னால் கூட நியாயமாக இருக்கான், ஆனால் நம்ம அவரை தப்பு சொல்கிறோம், கடவுள் கைவிட மாட்டார். ரைட்டா? முதல்ல நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன, கடவுள் நம்ம கூட இருக்கணும், கடவுள் நம்ம பட்சத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் இன்னொரு ஆள் விரோதி நீ தப்பு செய்யணும்னு சொன்னா கூட கடவுள் என்ன செய்கிறார், அவர்களை நீதிமான்கள் ஆக்குவார். பிறகு அடுத்தது பாருங்கம்மா, 36வது வசனம் படிங்க. 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவர்கள் எல்லாவற்றிலேயும் முற்றும் நாம் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோம். வியாதி வரும், இல்லை ஆக்சிடென்ட் வரும். குழந்தைக்கு மரியாளுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுது, இருந்தால் கூட அதில் நம்ம என்ன பெற்றோம், ஜெயம் கொண்டோம் சொல்கிற. 37 பாருங்கம்மா, இவை எல்லாவற்றிலேயும் படி, நான் சொல்லுங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறார் கடவுள். என்ன செய்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன். கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசி, மற்றவர்களை நேசி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் கிரைஸ்தரார் அல்லேலூயா. நீ உன்னை நேசிக்கிற, உனக்கு காயம்பட்டால் உனக்கு வலிக்குது, அதனால நீ காயம்படாமல் என்ன பண்ணுற, ஜாக்கிரதையாக இருக்கிற. இதே காயத்தை பிறனிடத்தில் நீ செலுத்தும் போது நீ என்ன பண்ண மாட்டேன்ற, அந்த வலி உன்னுடையது என்று நீ நினைக்க மாட்டேன்ற. அதான் சொல்றார், உன்னை போல அடுத்தவனை நேசி. அதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனை அடி, அவன் மேலே போல் சொல்லு, இல்லை அவனை வேலையை விட்டு எடு சொல்கிறோம். நமக்கு நன்மை செய்திருப்பான், இருந்தாவிட பொறாமை கொள்கிறோம். அவன் அவளை முன்னுக்கு வரான், அவன் நல்லா இருக்கிறான், இல்லை அவன் மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தான், பொறாமை கொள்கிறோமா, செய்கிறோமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, கடவுள் பார்த்துப்பார். எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட கடவுளுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்காது. இவ்வளோ எல்லாவற்றையும் உனக்கு கஷ்டம் வரும், வியாதிகள் வரும், ஆஸ்பத்திரியில் இருப்பாய். முத்தம்மா கூட ஆஸ்பத்திரியில் எத்தனையோ நாள் இருந்தாங்க பாவம், இல்லை யாரும் அந்த அம்மா கூட டாக்டருங்கெல்லாம் கைவிட்டான்னு கூட ஒரு ஜெபம் பண்ண சொன்னாங்க. இருந்தாவோட கடவுளை எல்லாவற்றிலையும் அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்தாங்க, ஜெயத்தை கொடுத்தார். இப்போ உட்காந்துருக்காங்க இல்லையா, பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஆஸ்பத்திரியில் இருந்தியா இல்லையாம்மா, இங்கேருந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. எவ்வளோ அப்புறம் வேறு யாருக்கான ஒரு குழந்தை கூட சிக்காயிடுச்சுன்னு ஜெபம் பண்ண சொன்னீங்க இல்லைம்மா? யாரும்மா, நந்திதாவா, நந்திதாவா, நந்தனா. அந்த குழந்தைய பாரு, குழந்தைய கடவுள் கைவிட மாட்டார். ஒவ்வொரு குழந்தைக்கும் யார் இருக்காங்க, யார் தேவதூதன் இருக்கா கிரைஸ்தில். ஒவ்வொரு குழந்தைக்கும் யார் இருக்காங்க, பூஜா யார் இருக்காங்கம்மா, யாருக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கிறாங்க. நம்ம பட்சத்தில் யார் இருக்கார், கடவுள். தேவதூதன் இருக்கார், கடவுளும் இருக்கணும் இல்லையா? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. அப்படி விரோதிகள் உனக்கு இருக்காங்கன்னா உன் கூட யார் இல்லைன்ற அர்த்தம், கடவுள் இல்லை. உன் கூட யார் இல்லைன்ற அர்த்தம், கடவுள் இல்லை. அடுத்தது பாருங்கம்மா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்றாங்க. நமக்கு ஜுரம் வருது, ஜுரம் வந்தால் என்ன பண்ணுறான், கடவுள் என்ன செய்கிறாரு, எனக்கு அடிக்கடி என்ன கொடுக்குறாரு, ஜுரத்தை கொடுக்குறாரு,
சிக்கை கொடுக்குறாரு, வியாதியை கொடுக்குறாரு. நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் காணிக்க போடுறேன், இல்லை நம்ம எல்லாம் ஒழுங்காக இருக்கிறோம். ஆனாலும் கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறார். ஏன் இந்த கஷ்டங்களை கொடுக்குறாருன்னா, ஒரு ஒரு பக்தன் சொல்கிறான், புயல் வர நாளெல்லாம் நம்ம என்ன நாள்ன்றோம்? புயல் வருது. வார்த்தா புயல் வந்தது 4 வருஷத்துக்கு முன்னால். வந்து மரம் செடி கொடி வீடு இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாக புன்னேரி வரைக்கும் பழையற்காடு என்னாச்சு? நாசம் ஆயிடுச்சு. அப்போ புயல் நல்லதா? நல்லதா? நல்லதில்லை. ஆனால் ஒரு பக்தர் சொல்கிறார், புயல் வர்ற நாளெல்லாம் நல்ல நாளுங்கிறார். ஒரு பக்தர் என்ன சொல்கிறாருன்னா, புயல் வர்ற நாளெல்லாம் நல்ல நாளுங்கிறார். ஏன்? கஷ்டம் வந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்? கடவுளை நேசிப்பேன். அப்போ தான் கடவுள் வர்றார். அது வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நல்லா காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாம் நல்லா சொந்தக்காரர் வராங்க. ஆனால் கடவுளை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கடவுளை என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதே கிடையாது இல்லை. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒரு சிக்னஸ் வந்துட்டா அப்போ தான் மனுஷன் எங்கே வரான்? கடவுள் அங்கே வரான். அதான் இது சொல்கிறாரு. உபத்திரவம், எவ்வளோ உபத்திரம் வருது, நம்ம எவ்வளோ உபத்திரங்கள் வருது, கஷ்டம் வருது. உபத்திரவம் என்ன? ஒரு ஊருக்கு போனோம், சில நேரத்தில் பஸ்ஸு வராது, எவ்வளோ நேரம் நிற்போம் நம்ம, இல்லை நடந்து போக முடியுமா? இந்த காலத்தில் நடக்க முடியாது, அந்த காலத்தில் நடந்தாங்க. எவ்வளோ உபத்திரம், வழியில் எவ்வளவோ பசி எடுக்கும், இல்லை எவ்வளோ ஆபத்துகள் வரும். திடீர்னு நம்ம அறியாமலே நம்ம போகிறது லெஃப்ட் சைடு போகிறோம், எல்லா வண்டியும் இப்படி தான் வரும். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறானுங்க, ரைட் சைட்லேயே வண்டி வரும். நம்ம நினைப்போமா? திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணுறோமா, நீ லெஃப்டில் நிற்கிற, நீ வண்டி வந்து இப்படி தான் வரும்னு நினைக்கிறோம், அங்கேருந்து வராதுன்னு நினைக்கிறோம், அந்த பக்கம் கிராஸ் பண்ணோம். ஐயா வச்சுருங்க. வைங்க. ஒரு 10 வருஷம் பொறுத்து வரையில காசு கொடுத்து முடிச்சுடுவேன். ஒரு 10-15 ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்துவா காசு கொடுத்து. சரி, ஏன்னா அவருக்கு கூகுள் பே இல்லை, அதனால் காசை கொடுத்துருன்னு சொன்னேன். ரைட்டா? இப்போது அந்த உபத்திரவத்தில் கடவுள் நமக்கு அன்பு, நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளை விட்டு தூரமாக போயிடும். அப்போ என்ன சொல்கிறாரு? நம்ம தூரமாக போனாலும் யார் தூரமாக போடலாங்க? கடவுள் போகல. அதுதான் விசுவாசம். கடவுளும் கூட தான் இருக்கார். ஆனால் நீ கடவுளை நினைக்கணும், நீ கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணணும். கடவுள் வந்து இந்த கஷ்டத்தில் நீ இன்னும் யார்கிட்ட வரணுன்றாரு? கடவுள்கிட்ட வரணும். யார்கிட்ட வரணுன்றாரு? அதான் கஷ்டத்தை கொடுக்குறாரு. நீ கஷ்டம் இல்லை, நான் யாரும் நினைக்க மாட்டேன், கடவுளை நினைக்க மாட்டேன். போட எனக்கு காசு இருக்குது, எனக்கு சம்பளம் வருது, நான் வீட்டுக்கு போவேன், நல்லா சாப்பிடுவேன், நான் எங்கே வேணால் போவேன், நல்லா ட்ரெஸ் எடுப்பேன். ஒரு சிக்காயிட்டா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளை நினைக்கிறோம். ஆனால் கடவுளும் கூட இருக்கார், கடவுளை நான் பார்க்குறேன். அடுத்தது வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, எல்லாவற்றிலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெயம் வருது நமக்கு. கடவுள் ஜெயம் கொடுங்க. கடவுள் எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொடுக்குறார். அப்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடைசி வசனம் பாருங்கள், 39 சொல்லுங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும், சொல்லுங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவர் சாட்சி சொல்றார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எனக்கு 1000 கஷ்டம் வந்தா கூட என்னை விட்டு யாரும் கடவுளுடைய அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. நீங்களும் நான் கூட என்ன செய்யணும்? அவ்விதமாக தைரியமாக சொல்லணும். ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய சாட்சியில் என் கூட கடவுள் இருக்க,
என் கூட இருக்கார், கடவுள் இருக்கார். இப்போ நான் உயர்ந்துட்டேன், என்னை கடவுள் உயர்த்திட்டார். நான் உயர்ந்தா கூட நான் யாரை விட்டு தூரமாக போக மாட்டேன், கடவுளை விட்டு தூரமாக போக மாட்டேன். ரைட்டா? கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு தேவன் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு யாரும் என்ன இல்லை, விரோதிகள் இல்லை. அதான் நம்பணும். விரோதி கிடையாதுயா. ஒரு விரோதி வந்தால் கூட என்ன செய்வேன்? கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெயம் கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்தை அடிப்பேன். அவனே ஓடி போயிடுவான், கிட்ட வரமாட்டான். எனக்கு 1000 கஷ்டம் வரும், 1000 கஷ்டம் வந்த விட தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் இருக்கிறா கூட? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்னை நானும் அவரை நேசிக்கிறேன். ரைட்? இவை எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்கிறேன்? ஜெயம் கொள்ளுவேன். ரைட்டா? பிரைஸ்ரா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆமீன். நாம் திருவிருந்துக்கு செல்வோமா?